கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளது. மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி 2 வாகனங்கள் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. கடந்த 48 மணி நேரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மேற்கொண்டு வரக்கூடிய உச்சக்கட்ட தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் அடிமை மத்தியஸ்தர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார்கள். கத்தார், துருக்கி மற்றும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அடிமை சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை இணைத்துக் கொண்டே இன்றைய தினம் எகிப்திலே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த அடிமைகளுடைய பேச்சுவார்த்தையின் போது காசாவின் களத்திலே யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் வேலை திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்களை முழுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆயுதங்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவுமே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் தற்போது வெற்றி கண்டன அறிக்கைகளை கூட வெளியிடுவதில்லை. யுத்த நிறுத்தத்தை மீறி மேற்கொள்ளப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு எதிராக கண்டன அறிக்கையை கூட இந்த அடிமைகள் வெளியிடுவதில்லை. ஏனென்றால் பலஸ்தீனிய போராளிகளுடைய முதுகில் குத்தி ஹமாஸினுடைய முதுகில் குத்தி ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஏமாற்றக்கூடிய ஒப்பந்தத்தை இவர்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். தற்போது காசாவிலே மேற்கொள்ளப்படக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாக இவர்கள் எந்த விதமான கவனத்தையும் செலுத்துவதில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக திட்டங்களை முழுமையாக எதிர்ப்பதற்கு காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களும் தளபதிகளும் ஏனைய பலஸ்தீனிய போராளிகளும் தயாராகி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடமிருந்து மீட்டெடுப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக மீண்டும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் குறித்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக முறிவடைந்துவிடும். காசாவிலே போர்க்களம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். மீண்டும் போரை ஆரம்பிக்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை மீட்டெடுக்க முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். எனவே இதற்கமைவாகவே தற்போது பலஸ்தீனிய போராளிகளும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை பலஸ்தீனிய போராளிகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடலாம். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இதற்கான பதிலடி தாக்குதல்களாகவே இந்த தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணி நேரமாக தெற்கு லெபனானின் அபட்சியா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அரியல் தாஹிர் மலைத்தொடர் பகுதியிலேயே உச்ச மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. மேலும் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் 52வது படைப்பிரிவை சேர்ந்த மேலும் 5 அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அரியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான பொறிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 52வது படைப்பிரிவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறித்த கவச படைப்பிரிவினுடைய 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் வசமாக சிக்கி அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த போர் வாகனங்களில் இருக்கக்கூடிய சிப்பாய்களில் அதிகமானோர் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று 52வது படைப்பிரிவின் கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் மற்றும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் குறித்த பகுதியிலே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களுக்கு பின்பு இவர்களுடைய உடல்களையும் படுகாயமடைந்த சிப்பாய்களையும் மீட்பதற்காக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் நதுவான் படைப்பிரிவினர் தொடர்ச்சியான இடைவிடாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் அரியல் தாஹிர் பிரதேசத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்திருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீட்பு படையினால் மீட்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான உடல்களையும் படுகாயமடைந்தவர்களையும் மீட்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்களும் தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவசரமாக அமெரிக்க மத்தியஸ்தர்களை பயன்படுத்தி லெபனானிய அரசாங்கத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அரியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரிகளின் உடல்களையும் படுகாயமடைந்த அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் முழுமையாக ஹிஸ்புல்லா விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை நிறுத்தினால் நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளுடைய உடல்களை மீட்டெடுத்து விடுவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த மலைத்தொடர் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் மீட்பதற்காக வருகை தந்த ஒவ்வொரு படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். தற்போதும் குறித்த பிரதேசத்தில் மோதல்கள் விரிவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை மீட்டெடுக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் வித்தியாசமான தந்திரமான தாக்குதல்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவத்தின் சில ஊடகவியலாளர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனானிலே மஞ்சள் எல்லை பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தின் மூத்த தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் படை தளபதிகளையும் இலக்கு வைத்து விசேட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா அதனுடைய செயற்பாட்டு முறைகளை மாற்றி அமைத்து மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து சில முக்கியமான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டே இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவத்தின்
இராணுவத்தின் தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் ஒருபொழுதும் எதிர்பார்க்கவில்லை. எவ்வாறு மூத்த இஸ்ரேலிய தளபதிகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உளவு தகவல்களை ஹிஸ்புல்லா பெற்றுக் கொண்டது என்பது தொடர்பாக இன்னும் தெளிவாக புலப்படவில்லை. மேலும் இதனால் தற்போது குறித்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கி போர் தந்திரங்களை மாற்றியமைத்து ஹிஸ்புல்லாவுடைய போர் தந்திரங்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய சரியான போர் தந்திரங்களை களமிறக்கியே அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மூத்த தளபதிகளை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பிரிவினுடைய தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்காக அனைத்து விதமான தாக்குதல் திட்டங்களையும் முழுமையாக களமிறக்கி செயற்பட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கை தொடர்பாகவும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அவருடைய வெளிப்படையான நிலைப்பாடு தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் முழுமையான ஆதரவை தெரிவிக்கவில்லை. இப்படியான நிலைமையில் இன்று காலை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கையொப்பமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே அனைத்து விதமான நலன்களும் ஈரானுக்கு சார்பானதாகவே அமைந்துள்ளன. தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகள் மாற்றங்கள் தெரிகின்றன. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய சமீபத்திய உரையில் ஈரானிய மக்களுடைய உரிமைகள் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய நிலைப்பாடுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர் தற்போது கடுமையாக நடந்து கொள்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். பேச்சுவார்த்தை மீதான அதிருப்தியை முதலில் வெளிப்படுத்தியவர் நெட்டன்யாஹு தான். மேலும் தற்போது நெட்டன்யாஹுனுடைய முடிவுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதிப்பதில்லை. அதே போன்று எங்களிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்பதே அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகும். மேலும் எங்களுக்கு ஒரு பொழுதும் அணுகுண்டு தேவையில்லை. நாங்கள் அணுகுண்டை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதனால் அடுத்த கட்ட ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு விரைவாக முடிக்க முடியும் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரடியாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் அவர்கள் இன்னும் சரியான பாடத்தினை கற்றுக்கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகள் மாறிவிட்டன. அவருடைய நிலைப்பாடுகள் தற்போது மாறிவிட்டன. அவர் ஈரானிய மக்களுடைய உரிமைகளை மதிக்கின்றார். ஈரானிய மக்களுடைய உரிமை தொடர்பாக கதைக்கின்றார். நெட்டன்யாஹுவின் முடிவுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் செயற்படுகின்றார் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அவருடைய அரசியல் கள பலவீனத்தை தெளிவாக புலப்படுத்துகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமெரிக்க ஜனாதிபதிகளையும் அமெரிக்க அதிகாரிகளையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் நம்புவது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனத்தையே குறிக்கும். இதற்கு முன்பும் இவ்வாறு தான் மசூத் பெஸஷ்கியான் டொனால்ட் ட்ரம்பை முழுமையாக நம்பிய ஒப்பந்தத்தை முடிக்க முடியும் என நினைத்தார். மேலும் தற்போதைய நிலைமையில் அமெரிக்கா இதற்காக காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது என்பதனையும் மசூத் பெஸஷ்கியானினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒப்பந்தத்தின் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமெரிக்காவோடு முடிவை எட்ட முடியும் என மசூத் பெஸஷ்கியான் இன்னும் நினைப்பது இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஈரானுக்கு எதிரான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான போரை முழுமையாக நிறுத்திவிட முடியும் என மசூத் பெஸஷ்கியான் நினைப்பது அவருடைய மிகப்பெரிய முட்டாள்தனத்திற்கு சிறந்த உதாரணமாகும். அதே போன்று அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் தற்போதைய நிலைமைகளிலே பல போலி பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான முருகல் தொடர்பான பல பிரச்சாரங்கள் தெளிவாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் அமெரிக்க தேர்தல் களத்திற்காக வித்திடக்கூடிய பிரச்சாரங்களாகும். இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சாரங்களில் ஒட்டுமொத்த சர்வதேசமும் சிக்கிக் கொள்வதுதான். அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு விவகாரங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சிக்கிக் கொள்வதுதான். 3 வருட போருக்கு பின்பும் இவ்வாறான பிரச்சாரங்களில் சர்வதேச மக்கள் சிக்கிக் கொள்வது அவர்களுடைய அரசியல் அறிவின்மையை தெளிவாக புலப்படுத்துகின்றது. தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. முன்னைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அமெரிக்க தேர்தல் முடிவடைந்ததற்கு பின்பு தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுகின்றார். அதே நேரம் இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தாமல் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்க தேர்தல் முடியும் வரை காத்திருக்க முடியாது என்று நெட்டன்யாஹு குறிப்பிடுகின்றார். இந்த விடயத்தில் தான் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ளன. மேலும் இதற்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது வருகின்ற நவம்பர் மாதமே அமெரிக்க தேர்தல் நடைபெறும். ஆனால் அதற்கு முன்பு அக்டோபர் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறப் போகின்றது. வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெறப் போகும் தேர்தலில் நெட்டன்யாஹு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், நெட்டன்யாஹு மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். அப்போது தான் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைகளில் இருந்தும் நெட்டன்யாஹுவினால் தப்பிக்க முடியும். மேலும் நெட்டன்யாஹுவுக்கு ஆதரவாக பல கூட்டணி கட்சிகளையும் ஒன்று திரட்ட முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதன் மூலமாகவே வருகின்ற அக்டோபர் மாத தேர்தலில் நெட்டன்யாஹுவினால் வெற்றி பெற முடியும். அவருடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
அதேபோன்று டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதன் மூலமாக அமெரிக்காவினுடைய களத்திலே எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்துவிடும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்காமல் எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியாது. மேலும் இந்த போரினால் அமெரிக்க மக்கள் அதிகளவான விலையேற்றத்தையும் அனுபவித்து வருகின்றார்கள். இவ்வாறு எண்ணெய் விலை அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், வாழ்க்கை செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் அடுத்த கட்ட தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியிலிருந்து யாரும் ஜனாதிபதியாக பதவியேற்கவும் முடியாது. எனவே தற்போது அமெரிக்காவினுடைய களத்தில் நிலைமைகள் சுமூகமாக முடிக்கப்பட வேண்டும். எண்ணெய் விலையானது குறைக்கப்பட வேண்டும். அப்போது தான் நவம்பர் மாதம் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினால் வெற்றி பெற முடியும். இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேர்தலுக்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதற்கு விரும்புகின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க தேர்தலுக்கு பின்பு ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வது நெட்டன்யாகுவுக்கு சிக்கலானதாகும். ஏனென்றால் அக்டோபர் மாத பாராளுமன்ற தேர்தலிலே நெட்டன்யாகு தோல்வி அடைந்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு இதுதான். அத்தோடு இப்படியான நிலைமையிலே இருக்கக்கூடிய ஆபத்தான விடயம் என்னவென்றால் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நெட்டன்யாகு எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு துணிவார் என்பதுதான். மேலும் இதற்காக நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு எதிரான ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களை கூட மேற்கொள்ளலாம். கடந்த காலங்களிலே இது போன்றதொரு நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அமெரிக்காவிலே இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களையே பயன்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக தன்னுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெற்றி கண்டுள்ளது. எனவே இதே திட்டங்களை நெட்டன்யாகு மீண்டும் பயன்படுத்தலாம். அத்தோடு இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈரான் ஆய்வாளர்களில் ஒருவரான நெட்டன்யாகுவின் நண்பர்களில் ஒருவரான பென் சப்ரிட் என்பவர் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு பதிவிட்டுள்ளார். யார் எதிரி யார் நண்பர் என்பதனை நினைவு கூறுவதற்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு 9/11 தாக்குதலோ அல்லது பேர்ல் ஹார்பர் தாக்குதலோ தேவைப்படலாம். இதன் மூலமாக சரி அமெரிக்கா யார் நண்பன் யார் எதிரி என்பதனை புரிந்து கொள்ளும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அமெரிக்காவுக்குள்ளே ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீதும் எதிர்ப்பற்றுக்கள் மீதும் சுமத்தி அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை நெட்டன்யாகு மேற்கொள்ளலாம். இதனைத்தான் நெட்டன்யாகுவின் நண்பர் எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான எச்சரிக்கையாகவும் வெளியிட்டுள்ளார். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த கருத்தை பதிவிட்டு ஒரு மணித்தியாலத்திற்குள்ளேயே அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட கருத்தையும் மாற்றி அமைத்து விட்டார். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. IRGC ராணுவத்தினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய களத்தில் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதற்கு பதிலடியாகவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டுள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதற்கான முழுமையான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்றைய தினம் கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய அடிமை மத்தியஸ்தர்களும் ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஜெனீவாவிலே களமிறங்கியுள்ளார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு லெபனான் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுப்பதற்காகவே இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருப்பதாக ஈரானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 14 நிபந்தனைகளையும் முழுமையாக நிறைவேற்றுவது தொடர்பாகவும் குறிப்பாக லெபனானிய களத்திலே தாக்குதல்களை நிறுத்துவது தொடர்பாகவுமே இன்றைய தினம் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸும் களமிறங்கியிருந்தார். ஈரான் சார்பாக பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களும் அப்பாஸ் அரக்சி அவர்களும் இன்னும் ஏனைய ஈரானிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். தற்போதும் குறித்த பேச்சுவார்த்தையானது ஜெனீவாவில் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுக்கு எதிராக இவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகம் தொடர்பாகவும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானும் அவருடைய அரசாங்கமும் செய்திருக்கக்கூடிய துரோகம் தொடர்பாகவும் ஈரானினுடைய மூத்த பத்திரிகையாளர் கானலிசேத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்காவுடன் முடிப்பதற்காக 5 அம்ச திட்டத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த 5 அம்ச திட்டத்தினை ஈரானிய உச்ச தலைவர் முழுமையாக நிராகரித்தார். இதைத் தொடர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கம் 10 அம்ச திட்டத்தினை முன்வைத்தது. மேலும் இந்த 10 அம்ச திட்டத்திலே ஈரானிய அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டது. இதனையும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் நிராகரித்தார். அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதில் உறுதியாக இருந்தார். மேலும் ஈரானிய உச்ச தலைவர் மேலதிகமாக 8 நிபந்தனைகளையும் சேர்த்தார். அமெரிக்காவுக்கு அவசரமாக தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்று தேவைப்பட்டதனால் அந்த 10 அம்ச திட்டத்தையும் அமெரிக்கர்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் இந்த 10 அம்ச திட்டத்திலே ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடாது என ஈரானிய உச்ச தலைவர் கூறிய போதிலும் மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்க பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை குழுவினரும் அமெரிக்கர்களோடு அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானிய உச்ச தலைவர் எழுத்துப்பூர்வமாக தெளிவாக கூறிய போதிலும் பேச்சுவார்த்தை குழுவானது சில விடயங்களை மீறிவிட்டன. மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கம் உச்ச தலைவருடைய சில முக்கியமான கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கியது. இவ்வாறு மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கம் ஈரானிய உச்ச தலைவருடைய சிவப்பு கோடுகளை மீறி செயற்பட்டது அமெரிக்கர்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறியது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் போரை நாடவில்லை, யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை தான் விரும்புகின்றது.
செய்வது என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் தீர்மானித்தார்கள். தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் இந்த போரை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு உட்செலுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் திட்டங்களையுமே நடைமுறைப்படுத்தி இருந்தார். ஆனால் மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எதிராக போரை வீரியமாக தொடராமல் ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே தீர்மானித்தார்கள். இதைத் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட 14 அம்ச திட்டங்களுக்கும் ஈரானிய உச்ச தலைவர் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்க பிரதிநிதிகளும் தேசிய உச்ச பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய மசூத் பெஸஷ்கியானுடைய ஆதரவாளர்களும் ஈரானிய உச்ச தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. பொருளாதார ரீதியில் நாங்கள் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளோம். இப்படியான ஒரு நிலைமையில் போரை தொடர முடியாது. எங்களுடைய உள்கட்டமைப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும். பொருளாதார நிலைமைகள் சிக்கலுக்குள் ஆகிவிடும். இதை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றை அவசரமாக முடிப்பதே தீர்வாக அமையும் என ஈரானிய உச்ச தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். இதன்போது ஈரானிய உச்ச தலைவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபொழுதும் பயனளிக்கப் போவதில்லை. உங்களுடைய மறுமை வாழ்வுக்கு கூட இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபொழுதும் பயனளிக்கப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஈரானுடைய உட்கட்டமைப்புகளை முழுமையாக பாதுகாக்க முடியாது. நாங்கள் போரை வீரியமாக தொடர வேண்டும் என ஈரானிய உச்ச தலைவர் பதில் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து மசூத் பெஸஷ்கியானுடைய பேச்சுவார்த்தை குழுவானது உச்ச தலைவருடைய கருத்துக்களை மீறி மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய உச்ச தலைவர் மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு தனித்தனியாக கடிதங்களை அனுப்பியுள்ளார். ஒவ்வொன்றுக்கும் தனியான விளக்கங்களை தர வேண்டும் என்றும் இதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுடைய உச்ச தலைவர் இந்த 14 அம்ச திட்டங்களில் சிலவற்றை மாத்திரம் எதிர்க்கவில்லை, பெரும்பாலானவற்றை அவர் எதிர்த்தார். இருப்பினும் மசூத் பெஸஷ்கியானும் அவருடைய அரசாங்கமும் ஈரானிய உச்ச தலைவருக்கான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்கினார்கள். இந்த அழுத்தங்களின் விளைவாகவும் அவர்கள் முழுமையான பொறுப்பை ஏற்றதன் விளைவாகவுமே இறுதியில் ஈரானிய உச்ச தலைவர் இதற்கான பகுதியளவிலான சம்மதத்தினை வழங்கினார். ஆனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் கடுமையாகவே நடந்து கொள்வார். மேலும் இந்த ஒப்பந்தமானது நெடுநாட்களுக்கு நீடிக்காது என்றும் குறித்த ஈரானிய பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். அதாவது மசூத் பெஸஷ்கியானும் அவருடைய நிர்வாக அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை குழுவும் எவ்வாறு ஈரானிய உச்ச தலைவருடைய கருத்துக்களை மீறி செயற்பட்டுள்ளார்கள் என்பதனையே குறித்த பத்திரிகையாளர் ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த தகவல்களின் மூலமாக சில விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தோல்வியடையும் என்பதனையும் போர் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.